அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வண்டியில் வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா அவராக காசை கட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு போனா இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்த்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க. நம்ம மருமகன் வந்து பெர்சிடிஸ் பென்ஸ் காரை நிப்பாட்டிட்டு போயிட்டான். அது சரி, முன்னாடி ஃபார்ச்சுனரு இசோசோஸ்லாம் வச்சுருந்தீங்களே, அது பேர் என்ன? உடனே கேட்பானுங்க, உங்கள் தலைவர் விஜய்லாம் வந்து கார்லாம் வச்சுருக்கலையா அப்படின்ட்டு. எங்கள் தலைவர் உழைச்சி வச்சுருக்காரு காரை. உழைச்சிடா உழைச்சி. தாய்மாமா ராதாகிருஷ்ணன் வந்து சீர் வைக்கிறாரு, மருமகன் வந்து கார் வாங்கி கொடுக்குறாரு, சுல்தான் சிக்கந்தர் வந்து நிலம் வாங்கி அதை பவர் ஆஃப் பட்டானியா மாநில வழக்கறிஞர் பிரிவு பாசறை ரூபன் பேரில் எழுதுறாரு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா சீமான் அண்ணன் உட்காந்துருக்காரு. என்னங்கடா 4 கோடிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யாருக்குடா கதை விட்றீங்க? அந்த இடத்தோட மதிப்பு 25 கோடி ரூபா அப்படின்னு நான் சொல்ல, நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் தான் சொல்கிறாரு. ஏய் நாம் தமிழர் தும்பிங்களா, வழக்கிழக்கு போடுறானுங்க, சவுக்கு சங்கர் வீட்டு பக்கம் போயிடாதீங்க. அந்த ஆள் டிஎம்கே கொத்தூசியே கொத்து பரோட்டா போட்டவர். பூராவே பொய்யுங்க, பொய்யாவே பேசுறது, எப்போ பார்த்தாலும் பொய். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தேர்தலில் வாக்களிக்கிற மக்களை பார்த்து பரதேசி மயிறு மட்டை இப்படிலாம் பேசுறது. பேசி முடிச்சுட்டு ரிசல்ட் அப்போ எனக்கு ஒரு 8% வாக்கு போட்டுருக்க கூடாதா, இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. அது நடக்கலை, அதனால ஒன்றும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம துபாய் வாழ் தமிழர்கள் திரள் நிதியை நிறுத்துங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.